எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பார்த்து அதை நான் ஒரு காப்பி எடுத்து அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புனா அந்த பொண்ணு அதிர்ச்சியில் உறைஞ்சி போகுது. அப்போ நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் வந்து உறைஞ்சி போகிறதுக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வி நீட் டு ஃபைட் இட் அவுட். நீங்கள் உங்கள் காரணங்களை சொல்லுங்கள். அப்போ தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே அவருடைய குணம் சொல்லிட்டேன் என்ன மாதிரின்னு. ஒரு நாள் வந்து இவர் வந்து ஊருக்கு புறப்படுற அவசரத்தில் இவர் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் கொண்டு போய் துணியை போட போகிறாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி செய்வாங்க. எல்லா இடத்துலையுமே மேற்கத்திய நாடுகள்லே ஆகட்டும், இந்தியாவை தவிர, ஏஷியன்ஸை தவிர, அப்படி இருக்க எல்லா பகுதிகளிலுமே வேலைகள் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. கரெக்டாக தலையாட்டுறீங்கள? வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா உங்கள் ஒய்ஃபுக்கு? சரி. அப்புறம் என்னாச்சு, அந்த மாதிரி அவர் கொண்டு போய் போடும்போது, ஏன் அவசர அவசரமாக நீங்களே ஊருக்கு போகிறீங்க, எதுக்காக நீங்கள் வந்து அவசர அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டபோது இல்லை நீ வேலை செய்வியா நாளைக்கு, அதனால என்ன திடீர்னு கரிசனம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தென் அந்த அவர் போனதுக்கு பிறகு அதெல்லாம் பிரித்து போடலாம். துணியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன்ஸாக இருந்தால் உள் மடிப்பு வெளியே வர மாதிரி போட்டு அந்த பக்கிள் இருக்குமே அதெல்லாம் உரசாத மாதிரி இதெல்லாம் பண்ணி தானே போடுவோம். ஸோ அப்படி பிரித்து பார்க்கும்போது பார்த்தா 2வது பொண்ணுடைய உள்ளாடையில் இரத்த கரைகள் தென்படுது. அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு